எப்பா ஒரு வழியா டெலிவரி வேலை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும். சின்சானே, எப்பவுமே தொண பேசிக்கிட்டே வருவ. இன்னைக்கு என்ன அமைதியா என் கூட நடந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அதுவா பிராங்க்லின், நான் ஒரு கேமை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில ரோப்ளெக்ஸ் விளையாண்டேன். அப்பதான் அந்த புது கேமை பார்த்தேன். ஸ்குவிட் கேம் சீசன் 3 நீயும் நானும் சேர்ந்து தானே பார்த்தோம். அதுல ஜம்பிங் ரோப்னு ஒரு கேம் வரும்ல, அந்த கேம் வச்சுதான் இந்த கேமை ரெடி பண்ணிருக்காங்க. நான் லைட்டா விளையாடி பார்த்தேன், அதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இப்ப நீயும் நானும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் விளையாடலாமா? ஓஹோ, இதுதான் விஷயமா? ஏண்டா எப்ப பாரு கேமை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பியா? சரி, வீட்டுக்கு போய் கேம் விளையாடலாம். நமக்கும் போர் அடிக்கும்ல, கேமை கொஞ்ச நேரம் விளையாண்டா தப்பில்ல. அதுதான்ப்பா பிராங்க்லின் நானும் சொல்றேன். நம்ம எப்ப பாரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நான் மீதி டைம்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். கொஞ்ச நேரம் தான் நமக்கு கேம் விளையாடுறதுக்கு டைம் கிடைக்குது. அந்த நேரமாவது நம்ம கேம் விளையாடலாம்ப்பா. அதனால தான் கேமை பத்தி நான் யோசிச்சேன். நம்ம இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்டா. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு கேம் எல்லாம் செட் பண்ணி தரேன், நீ விளையாடு. எனக்கு பாக்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உட்காந்து பாக்குறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா மட்டும் என்கிட்ட கேளு, ஹெல்ப் பண்றேன். சிரிப்பா பிராங்க்லின், சீக்கிரமா வீட்டுக்கு போய் அந்த கேமை போட்டு விளையாடணும். செம்ம ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஸ்குவிட் கேம் சீசன் 3ல இருக்க அந்த ஜம்ப் ரோப்ஸ் அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இது பாருங்க, நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது பாருங்க, இந்த சைடுல இருந்து அந்த சைடுக்கு போன மக்களே. உங்களுக்கு கேம் எப்படி இருக்கும்ன்றத சொல்றேன். சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிப்பிங் கயர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜம்ப் பண்றது மட்டும் இல்லாம ஜம்ப் பண்ணி அந்த சைடு போகணும். அப்படி போகாம இருந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும். எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடணும். அது ரொம்ப ஸ்பீடா இதாகும். நம்ம நிறைய பேர் கூட சேர்ந்து விளையாடுறோம்ல, எல்லாருமே கவனமா அந்த சைடுக்கு போயிடணும். அது பாருங்க, இப்படி குதிச்சு போய்கிட்டே இருக்கணும். பாருங்க, கட்டெல்லாம் இருக்கு. எவ்வளவு கட்டல் இருக்கு பாத்தீங்களா. கேம்ல வந்து ஏற்கனவே ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது பாருங்க, ஏற்கனவே ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு. அங்க நிறைய பேர் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அது பாருங்க, அந்த பொண்ணு குதிச்சு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. நமக்கு அது சுத்துறத காட்டல, ஆனா அந்த இடத்துல அது சுத்திட்டு இருக்கு. அதை தாண்டி போயிட்டு இருக்கு. நிறைய பேர் தாண்டி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க மக்களே. இப்ப நம்ம கேம் விளையாட போறோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கேமுக்கு போயிடுவோம். இங்க என்னங்க ஒருத்தன் படுத்துக்கிட்டே போறான். அது பாருங்களா, படுத்துக்கிட்டே போறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுங்க? அது பாருங்க, எப்படி போறாங்க பாருங்களேன். என்னப்பா கேம், அடுத்த கேமுக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. இருங்க, அந்த இடத்துல கேம் போயிடுச்சு. ஆமா மக்களே, நம்மளை கூப்பிட்டு போக போறாங்க. இந்த பாருங்க, நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க பாருங்க. ஜம்ப் ரோப் ஃபார் ஒன் சாங். ஓகே, நிறைய பேர் 20 பேர் அதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்ற ஒண்ணுக்கு 6 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்களே. அப்ப நம்ம இந்த ஜம்ப் ரோப் ஃபார் ஒன் சாங்குக்கு தான் போக போறோம். பாப்போம். எப்பா வந்துட்டோம் பாருங்களேன், வந்துட்டோங்க. இங்க ஒவ்வொருத்தரான்னு போங்க போற மக்களே. ஸ்கிப் லைன் கொடுத்தா அதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, 13 ரோப்ளெக்ஸ் காயின் தந்தா நம்ம முதல்ல லைன்ல போலாம். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் போனோம் மக்களே. ஆளுங்க தள்ளிலாம் விடலாம். பாருங்க, இருங்க, தள்ளி விடுறேன் பாருங்க. யாருக்காவது பக்கத்துல போனா புஷ்ன்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு கூட ரோப்ளெக்ஸ் காயின் தரணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்க, ஆளை தள்ளி விடுறதுக்கு கூட நம்மளுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் தேவை. பாருங்க, ஒவ்வொருத்தர போக ஆரம்பிச்சாங்க மக்களே. அங்க பாருங்க, போயிட்டு இருக்காங்க பாருங்க. எதிரி வச்சு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் விழுந்துட்டான் பாருங்க. அடி வாங்கி விழுந்தான் பாருங்க. ஒருத்தன் அடி வாங்கி விழுந்துட்டான். மத்தவங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம மத்தவங்களை தள்ளி விடுறது பாத்தீங்களா, ரோப்ளெக்ஸ் காயின். ஒரு புஷ் பண்றதுக்கு 32 ரோப்ளெக்ஸ் தரணுமா. 5 வாட்டி தள்ளி விடுறதுக்கு 150 தரணுமா. எப்போ அநியாயத்துக்குங்க. பாருங்க, நம்ம இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் என்ன பண்ணலாம் மக்களே. பாருங்க, ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் என்ன நம்ம பண்ணலாம். ஐயோ, அந்த ஸ்டண்ட் பண்றதுலயே நின்ட்டேன். அந்த இப்ப நான் தாங்க. ஐயோ, நான் தான் போயிட்டு இருக்கேன். இடிக்கவே ஐயோ, வந்துருச்சு பாருங்க. வந்துருச்சு. என்ன அந்த சைடே விட மாட்டாங்க. அந்த சைடு போகணுமா, நான் ஆப்போசிட் சைடு போகணுமா தெரியலையே. ஐயோ, எந்த சைடு போனோன்னே தெரியல மக்களே. எந்த சைடு நான் போனோம்? எந்த சைடு அந்த சைடு போகணுமா, இந்த சைடு போகணுமா தெரியல. நான் பாட்டுக்கு ஒரு சைடு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைடு எந்த சைடு போறது? சரியான சைடு தாங்க முதல்ல போயிருக்கேன். திரும்ப இப்பதாங்க தப்பான சைடுக்கு வந்துட்டேன். ஐயோ இது பாருங்க, இடி வாங்கி கீழே விழுந்துட்ட மக்களே. எந்த சைடு போறதுன்னே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. யார வரைய பாத்தீங்களா, நான் 2 சைடுமே போயிட்டேன் மக்களே. ஐயோ சே, என்னங்க இது. இப்ப திரும்பி நான் வெயிட் பண்ணுமா, எவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்க போறாங்கன்னு தெரியலையா. அது பாருங்க, நான் எந்த சைடுல இருந்து எந்த சைடு போகணும் அதுதாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இந்த 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 பொண்ணு சைடுல இருந்து அந்த பையன் சைடு போகணுமா. அடப்பாவுமே, ஏன்னா முதல்ல நான் அப்படிதாங்க போனேன். யார வரையும் நான் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். அதாவது அந்த பையன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி இந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே புரியலையே. சே, அழகா நல்லாதான் கேம் விளையாண்ட மக்களே. அதுக்குள்ள அவுட் ஆயிட்டேனே. இங்க 4 பேர் மட்டும் இன்னும் போனோம். 4 பேர் போயிட்டாங்கன்னா நான் திரும்பி கேம் விளையாடுறதுக்கு போலாம். பாருங்க, இந்த 4 பேர் எப்படி போறாங்கன்னு பாப்போம். ஏன்னா 4 பேரை விடவே மாட்டாங்க. இந்த சைடு விடுவாங்களே இப்ப இந்த 4 பேரை. இந்த 4 பேர் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன விடல மக்களே. அதோ கேம்குள்ள விட்டுட்டாங்க பாருங்க. ஓஹோ, கேம்குள்ள திடீர்னு நடுவுல விட்டுறாங்க. சுத்த ஆரம்பிச்சிருச்சு.
அது விட்டோட கூட சுத்த ஆரம்பிக்கலாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க சுத்துது பாத்தீங்களா. புரியுது மக்களே, இங்க இருந்து கவனிச்சதான் எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது. அவங்க உள்ள அவங்களே திடீர்னு கொண்டு போய் விட்டுறாங்க. நம்ம விட்டதுக்கு அப்புறம் கூட உடனே அது சுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்ல நம்ம எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிடணும். அதுக்கப்புறம் தான் ஜம்ப் எல்லாம் பண்ணணும். அது பாருங்க, ஒரு பொண்ணு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு, போகவே மாட்டேங்குது பாருங்க. அது பாருங்க, அந்த இடத்துல அது வரும்போது கரெக்டா ஜம்ப் பண்ணுது, ஆனா அது போகவே மாட்டேங்குது. போனோம்ல, கொஞ்சம் முன்னாடி போனோம். பாருங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்காரு, வெளில தான் போகுது பாருங்க, அங்கேயே நின்றுட்டு இருக்கு. மேட்ச் பினிஷ், அது கீழே விழுந்துருச்சு மக்களே, மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம திரும்பி அந்த மேட்ச் விளையாட போறோம். இந்த வாட்டி மக்களே நம்ம விடக்கூடாது, எப்படியாவது நல்லா விளையாடணும். இருங்க, நாங்க ஸ்டண்ட் பண்ணதை இங்கே பண்ணி பார்ப்போம். அது என்னப்பா என்னென்னமோ பண்றேன் பாருங்களேன். ஏய் ஏய் ஏ டான்ஸ்லாம் பண்ற பாருங்க, செம்ம. இருங்க மக்களே, நம்ம இதை நிறுத்திடுவோம். இதை நிறுத்திட்டு போய் அடுத்த கேம்ல ஜாயின் பண்ணுவோம். ஓட்டு போட கேட்பாங்க இப்ப. ஆமாங்க, ஓட்டு போட கேட்கறாங்களா? போன வாட்டி ஒன்னுக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த வாட்டி வேற இது ஓட்டு போடலாம். கிராஸ் பிரிட்ஜ் அப்படின்றதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஐயோ, கிராஸ் பிரிட்ஜ் தாங்க ஓட்டுல அதிகமா இருக்கு. எஸ் மக்களே, கிராஸ் பிரிட்ஜுக்கு தான் ஓட்டு நிறைய வந்திருக்கு. இந்த வாட்டி நம்ம வேற ஒரு இடத்துக்கு தான் போக போறோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்கும், வேற ஒண்ணு பிளே ஆகும், சாங் வேற ஒண்ணு பிளே ஆகும்னு நினைக்கிறேன். இருங்க, இதை வந்துட்டோம். என்னப்பா இருட்டா இருக்கு பாருங்க மக்களே, நல்லா கவனிச்சிருப்போம். நம்ம இப்ப இந்த பொண்ணு இடத்துல இருக்கோம், பையன் இடத்துக்கு போனோம். ஓகேவா, கவனமா இருப்போம். திடீர்னு நம்மள உள்ள கொண்டு போய் விட்டுருவாங்க. உள்ள கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னா நம்ம போக ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நம்ம இங்க என்னென்ன பண்ணிக்கலாம். இருங்க, இதை பண்ணுவோம். ஒவ்வொன்றா பண்ற பாருங்க, ஸ்லீப், தூங்குறது, பிரேக் டான்ஸ், செம்மையா டான்ஸ் ஆடுறோம் பாத்தீங்களா மக்களே. பாருங்க, எனக்கு முன்னாடி இருக்கவனா டான்ஸ் பண்றான். டான்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம கேம்குள்ள கூட்டு போயிட்டாங்கன்னா கேம்குள்ள போயிடுவோம். ஜம்ப் பண்றதுல நிறைய இருக்கு. அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கலாமா? நம்ம கிட்ட காயின் ஒரு காயின் தாங்க இருக்கு, இதை வச்சுலாம் எதுவுமே வாங்க முடியாது. ஐயோ, டைம் முடிய போதா? இருங்க, என்ன உள்ள. ஐயோ, டைமே முடிய போகுது மக்களே. கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். ஐயோ, போயிட்டு ஆனா மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு காட்டுது. ஐயோ, அவன் கூட சேர்ந்து ஸ்டண்ட் பண்ணி நான் ஸ்டண்ட் பண்ணதுல விட்டுட்டேன் மக்களே. ஆனா இந்த கேம் ஈஸியா தான் இருந்தது, நீங்களே பாத்தீங்களா, ஈஸியா போற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி அதே சூஸ் பண்ணா நான் கண்டிப்பா போயிடுவேன் மக்களே. நான் எதிரி போயிட்டு இருந்தேன். எல்லாருமே போகும்போது நான் போயிருக்கணும். தேவையில்லாம ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு டைமை வேஸ்ட் பண்றேன் மக்களே. சரி, இந்த வாட்டி நம்ம அதே சூஸ் பண்ணுவோம். அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஓரளவுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. எப்பா, நிறைய பேர் அதுதாங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, பிஃபோர் த டைம் ரன்ஸ் அவுட். ஓகே, இது வந்து நம்ம கீழே விழுறது கணக்கு, இதுல டைம்ஸ் அவுட் ஆகுறது கணக்கு போல. பாப்போம். இந்த வாட்டி போன வாட்டி போனோம்ல, அந்த இடத்துக்கு தான் போக போறோம் மக்களே. எல்லாருமே போலாம்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். இல்லையே, போக விட மாட்டாங்களே. நம்மள எப்ப போக விடுறாங்களோ அப்பயே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம் மக்களே. எப்பா, இருங்க ஆங்கில திருப்பிக்கிறேன். ஆங்கில திருப்பிக்கணும். எப்பா, அடி வாங்கல. ஐயோ, என்ன இது? அடி வாங்கிட்டாங்க. இது ஈஸின்னு நினைச்சா இதுலயே அடி வாங்கிட்டேன். மக்களே, அங்க போயிட்டு நம்ம ஆங்கில கொஞ்சம் நமக்கு வசதியா வச்சுக்கணும். வசதியா வச்சா எதிரி போய்கிட்டே இருக்கலாம். ஓகே, இன்னொரு வாட்டி பார்ப்போங்க. இந்த வாட்டி எதுக்கு அதிக ஓட்டு வருது தெரியல, நம்ம ஓட்டை போட்டு பார்ப்போம். அங்க மேட்ச், வேற ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கா? ஆமாங்க, வேற ஒரு மேட்ச் நடக்குது. முடிய போகுது, இந்த மேட்ச் முடிய போகுது. ஆமா, முடிஞ்சிருச்சு. மேட்ச் பினிஷ்னு காமிச்சிட்டாங்களா? மேட்ச் முடிஞ்சிருச்சு மக்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டியாவது ஒழுங்கா போயிடணும். அதான் ஆங்கிள் மாத்தணுங்க. கேமரா ஆங்கிள் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி வைக்கணும்னா இன்னும் ஃப்ரீயா இருக்கும். அது எப்போ வருதுன்னு தெரிஞ்சு நல்லா குதிக்கலாம். அதாவது ஆங்கிள் நம்ம மாத்திக்கிட்டே விளையாடணும் மக்களே, அப்பதான் விளையாட முடியும். எங்க இன்னும் 4 செகண்ட்ல ஓட்டு போடுறதுக்கு கேட்போம்னு நினைக்கிறேன். கேட்க ஆரம்பிச்சிருச்சா? இருங்க, எல்லாருமே பாருங்க அந்த கிராஸ் பிரிட்ஜுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பாருங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல, அதனால எல்லாருமே அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஓகே, எப்படியாவது இந்த வாட்டியாவது அந்த கிராஸ் பிரிட்ஜை தாண்டி இருக்கணும் மக்களே. நம்ம போன வாட்டி மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வாட்டியாவது இருங்க, நான் முனையிலே நிக்கிறேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சோன்னா நான் ஆங்கில மாத்திர போறேன். எங்க நின்றுட்டு இருக்கோம்? சீக்கிரம் நிக்கிறோம் மக்களே. இங்க போய் நிக்கலாம். ஆங்கில இப்படியே வச்சுப்போம், சின்னதாவே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. நம்ம எகிறது தானே வேலை. சி, கரெக்டா தான் எகிரி இருக்கேன். ஐயோ, பட்டுச்சு. என்னதான் அது பட்டுது மக்களே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல கேமு இல்லையா? ஆனா தாண்டி நிறைய பேர் அந்த சைடு போறாங்களே. நான் புத்து கீழே விழுந்துடுறேன். அதை நான் கரெக்டா பார்த்து தான் ஜம்ப் பண்ணேன். அப்பயும் நான் விழுந்துடுறேன், எப்படின்னே தெரியல. இது பண்ணு, இங்க பாருங்க, அவன் எதிரி போய்கிட்டே இருக்கான் பாருங்க. அந்த சைடு போயிட்டான் பாருங்க. அவன் அந்த சைடு போயிட்டான் பாருங்க. இந்த மேட்ச் முடிய போதா? இந்த பாருங்க, ஒருத்தன் போகாம அந்த இடத்துல ஸ்டண்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கான் பாருங்க. இன்னும் 3 செகண்ட்ல டைம் முடிஞ்சிருச்சு. அவன் அவுட். இது பாருங்க, அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கான் பாருங்க அந்த இடத்துல. அதுதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அடுத்த மேட்சுக்காக நம்ம வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்றது ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் வெயிட் பண்ண விடுவாங்க மக்களே. அதோ 15 செகண்ட்ல ஓட்டு போடலாம். இந்த வாட்டி நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ஓட்டு போடலாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ஓட்டு போடலாம். இந்த இடத்த விட ஃபர்ஸ்ட் இடமே நல்லா தான் இருந்தது. என்ன, அது நமக்கு எப்போ டைம் வரும்னே சொல்ல முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓட்டு போடுவோமா? ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே கிராஸ் பிரிட்ஜுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பார்த்தீங்களா எவ்வளவு கிராஸ் பிரிட்ஜுக்கு ஓட்டு போடுறாங்கன்ட்டு. ஒன் சாங்குக்கு யாருமே இப்ப ஓட்டு போடுறது கிடையாது. ஃபுல்லா அந்த கிராஸ் பிரிட்ஜுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. திரும்பி அந்த இடத்துக்கு தான் போக போறோம் மக்களே. நம்ம ஸ்டார்டிங் விளையாண்ட இடத்துக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, வந்துட்டுமா. இருங்க, எப்போ ஓட சொன்னாலும் சரி ஆங்கில மாத்தி வச்சுப்போம். ஐயோ, ஆங்கில மாத்தியாச்சா?
அப்பா எதிரிட்டேன். கரெக்டா ஜம்ப் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே. இது வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். எப்போ கரெக்டா தான் போயிட்டு இருக்கேன். கரெக்டா போயிட்டு இருக்கேனா? ச்சீ, ஆடா பாவமே. பரவாயில்ல மக்களே, ஓரளவுக்கு கரெக்டா போனேன். அதுக்கப்புறம் இடிச்சு கீழே விழுந்துட்டேன். மக்களே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.